கீழே உள்ள கோவைகளில் எதன் மதிப்பு அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல ஒரு 4 வேல்யூஸ் குடுத்துருக்காங்க. இந்த 4 வேல்யூல எந்த வேல்யூ எதோட மதிப்பு அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கங்க. இங்க பாருங்க பவர்ல 0 இருக்குது. ஸோ எனி வேல்யூக்கு மேல பவர்ல 0 இருந்தாலும் சரி, மதிப்பு வந்து 1 தான். ஸோ அதே மாரி இங்கேயும் பாருங்க. இந்த மைனஸ், பிளஸ் அதெல்லாம் கணக்கு இல்ல. பவருக்கு மேல 0 இருந்தாவே அது ஈக்குவல் டூ 1 தான். ஸோ அதே மாரி ஆப்ஷன் பி எடுத்துக்கங்க. இங்க பாருங்க இங்க பவர்ல 0 இருக்குது. அப்ப இதோட மதிப்பும் 1 தான். நெக்ஸ்ட் இதோட மதிப்பு பாருங்க 2 பவர் அப்புறம் பவர்ல -2 இருக்குது. இங்க பெருக்கல்னு அர்த்தம். பிராக்கெட் பெருக்கல்னு அர்த்தம். அப்புறம் அது அகைன் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. அப்ப பெருக்கும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப 2 பவர் 2ன்னு இருக்கும். மேல ஒரு 2 இருக்குது. அப்ப அகைன் பெருக்கணும். ஈக்குவல் டூ 2 பவர் 4. 2 பவர் 4 ஈக்குவல் டூ 16. இதோட மதிப்பு C உடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 16. ஆப்ஷன் டி எடுத்துக்கங்க. 2 பவர் -1 இருக்குது. அதுக்கப்புறம் இன்டு 2 அடுத்தது இன்டு 2 ஈக்குவல் டூ 2 பவர் பெருக்கும்போது -4ன்னு வரும். ஈக்குவல் டூ ஸோ இங்க பவர்ல -4 இருக்குது. அப்ப 2 பவர் -4 ஈக்குவல் டூ -16. ஸோ பாருங்க +16 இங்க -16 இங்க 1 இங்க 1. இதுலயே மதிப்பு அதிகமா எது இருக்குது? ஆப்ஷன் சி தான். ஸோ இதுதான் மதிப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை மதிப்பு எது குறைவுன்னு கேட்டாங்களா? இங்க மைனஸ் இருக்கிற வேல்யூ தான் மதிப்பு குறைவு. ஆப்ஷன் டி. மதிப்பு குறைவுன்னு கேட்டாங்களா? ஆப்ஷன் டி. ஸோ இங்க மதிப்பு அதிகம்னு கேட்டுருக்காங்க. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.